10th சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகு 1 இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் கற்றலின் நோக்கங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல், இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகள் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், புரிஞ்சுக்க போகிறோம். அரசு நெறிமுறையும் கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகள் மற்றும் அவசர நிலை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு நாட்டினுடைய நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்தது அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே வந்து அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாடு வந்து எதை பொறுத்து இருக்குது, என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய அடிப்படை சட்டம் தான் வந்துட்டு அதனுடைய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு வந்து இது ஒரு அச்சாணியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எங்கேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அது தோன்றியது. அங்கிருந்து தான் நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? என்ன இதை எடுத்திருக்கோம்? அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கையவே வந்துட்டு நம்ம யூஎஸ்ஏலேருந்து தான் எடுத்திருக்கோம். இதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கா, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பெற்றுள்ளது. அதாவது நாட்டு மக்களுக்கு தங்களை தாங்களே வந்து ஒரு நிர்வகித்துக்குள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து பெற்றுள்ளது. அப்புறம் வந்துட்டு ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பக்கூடிய வகையில் சில அடிப்படை கொள்கைகளை வந்து அரசியலமைப்பு வகுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமது சமூகத்தினுடைய அடிப்படை தன்மையை வந்து அரசியலமைப்பு வந்து நமக்கு தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே வந்து உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சபையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள் வந்து இருந்திருக்காங்க, ப்ளஸ் 93 சுதேச அரசுகளினுடைய நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மாகாண பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்புறம் 93 சுதேச அரசுகள் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கிங்ஸ் இருப்பாங்களே, நம்ம நாட்டில் வந்துட்டு அரசர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 93 சுதேச அரசுகளினுடைய நியமன உறுப்பினர்கள். ஓகேங்களா? அடுத்தது வந்து பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தங்களும் ப்ளஸ் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேரும். மொத்தம் வந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 389 உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் தான் வந்துட்டு நடைபெற்றுச்சு. இந்த அமைப்பில் வந்துட்டு தற்காலிக தலைவராக வந்துட்டு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வந்துட்டு அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காரு. இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்க கூட்டுத்தொடர் வந்து நடந்து கொண்டு இருக்கும் போதே வந்துட்டு அவர் இறந்துட்டாரு. ஸோ அதுக்கடுத்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபையினுடைய தலைவராகவும் எஸ்.ஜி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் வந்துட்டு துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 1946 டிசம்பர் 9ஆம் நாள் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு தற்காலிக தலைவராக வந்துட்டு சச்சிதானந்த சின்ஹா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காங்க. ப்ளஸ் கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய நிர்ணய சபையின் தலைவராகவும் ஹெச்.சி. முகர்ஜி அவர்களும் ப்ளஸ் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் வந்துட்டு துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த தொடர் வந்துட்டு 11 அமர்வுகளாகவும் 166 நாட்களாகவும் நடைபெற்றிருக்குது. இந்த கூட்டத்தில் வந்துட்டு 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. அவற்றில் வந்துட்டு சிலதை வந்து ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை வந்து பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவினுடைய தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையில் தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. எனவே இவர் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் வந்து பொதுமக்களினுடைய
பொதுமக்கள், பத்திரிகைகள் மற்றும் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் வந்து இது வந்து ஒரு விவாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இறுதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முகவரை வந்துட்டு 22 பக்கங்களாகவும் 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை வந்து கொண்ட இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு 1949 நவம்பர் 26 தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் 1950 ஜனவரி 26 வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது. அந்த நாள் தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டு வந்து குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் வந்துட்டு அவரோட கைப்பட எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் வந்து நீளமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளினுடைய அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை வந்து அறிமுகப்படுத்தியதோடு உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை வந்து அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் வந்துட்டு எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை வந்து அமைந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது குறிக்கோள் தீர்மானம் வந்து யாரோடைய அடிப்படையில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. அதாவது ஜவஹர்லால் நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்திய அரசியலமைப்பு எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு, இல்லை யாரால அப்படிங்கும்போது கேட்கும்போது, அதாவது ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க. அரசியலமைப்பினுடைய முகவுரை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த முகவுரை வந்துட்டு 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. ஓகேங்களா. முகவுரை வந்து 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின்படி தான் திருத்தியிருக்காங்க. இது வந்துட்டு முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டைம் தான் வந்துட்டு திருத்தியிருப்பாங்க. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி வந்துட்டு, அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா வந்துட்டு ஒரு டைம்ல திருத்தியிருக்காங்க. அந்த திருத்தினும் போது இந்த 3 புதிய வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரை வந்து தொடங்குது. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடருடன் தான் வந்துட்டு தொடங்குது. சரிங்களா. ஸோ இதிலிருந்து இந்திய மக்களே வந்துட்டு இந்திய அரசியலமைப்பினுடைய ஆதாரம் என வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பு முகவுரை வந்து கூறுகிறது. இது வந்து முக்கியமாக கேட்பாங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த வேர்ட்ஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து லைனாக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன, இறையாண்மை மிக்க சமதர்மம் சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு இந்திய குடிமக்கள் அனைவரும் வந்து சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் வந்து பாதுகாப்பு வழங்குவதே வந்து இதனோட நோக்கம். ஓகேங்களா. நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிமக்கள் அனைவருக்கும் வந்துட்டு சமூகம், பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் வந்து பாதுகாப்பு வழங்குவதே வந்துட்டு இதனுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாய் இருந்தன. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கங்க. 1789 பிரெஞ்சு புரட்சி வந்து எப்போ நடக்குது, 1789. சரிங்களா. அப்போ வந்துட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய வந்துட்டு முக்கிய முழக்கங்களாக இருந்திருக்கு. ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரியில் வந்து இவற்றிற்கு வந்து அதனால தான் இவற்றிற்கு வந்து அதாவது முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது வந்துட்டு குடியுரிமை. குடியுரிமை வந்துட்டு சிட்டிசன் என்னும் சொல் வந்து ஸ்விஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர்கள். ஓகேங்களா, சிட்டிசன் என்ன ஒரு நகர அரசில் வசிப்பவர்கள். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான குடியுரிமையை தான் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை வந்துட்டு குடியுரிமை பற்றி விளக்குது. குடியுரிமை பற்றி விளக்கக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு சொல்லி கேட்பாங்க. பகுதி 2 அது எதுலேருந்து எது வரைக்கும்னா 5லிருந்து 11 வரைக்கும். ஓகேங்களா, இந்திய குடியுரிமை சட்டம் எப்படின்னா 1955 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் தான் வந்துட்டு குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குது. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் பற்றி விளக்கக்கூடிய குடியுரிமை சட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1955. ஓகேங்களா, ஸோ இந்த குடியுரிமை சட்டம் வந்துட்டு எவ்வளோ முறை திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 8 முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குடியுரிமை பெறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, அது எத்தனை முறை எந்தெந்த முறைகள் மூலயமா வந்து குடியுரிமை பெறலாம், எந்தெந்த முறை மூலயமா குடியுரிமை இழக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, 1955 படி ஒருவர் வந்து கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில தான் வந்துட்டு குடியுரிமை வந்து பெற முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். பிறப்பின் மூலம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வந்துட்டு இந்தியாவில் பிறந்த அனைவரும் வந்துட்டு இந்திய குடிமகளாக வந்து கருதப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வம்சாவளி மூலியமா. ஓகேங்களா, 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ சரிங்களா வெளிநாட்டில் பிறந்த ஒருவருடைய தந்தை அவர் பிறந்த போது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வந்துட்டு வெளிநாட்டில் பிறந்த ஒருவரினுடைய தந்தை, வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தையினோட தந்தை, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா, அவர் வந்துட்டு இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வந்து வெளிநாட்டில் பிறந்த அந்த குழந்தைய வந்துட்டு வம்சாவளி மூலயமா இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு 3வது பதிவின் மூலம். ஒருவர் வந்து இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் வந்துட்டு இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வந்துட்டு இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் வந்துட்டு இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு முக்கியமான புக் பேக் கொஸ்டிங்க. சரிங்களா, வெளிநாட்டில் வந்து இந்திய அரசிற்கு எதன் மூலியமா வந்துட்டு குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்துட்டு இயல்புரிமை மூலயமா தான் வந்துட்டு குடியுரிமை பெற முடியும். சரிங்களா, அடுத்தது வந்துட்டு சர்வதேச நாடுகள் வந்து இணைவின் மூலமாக. பிற நாடுகள் வந்து பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை வந்து தமது குடிமக்களாக தான் கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு குடியுரிமை பெறுதல் வந்துட்டு 5 வகையில் நம்ம இந்திய நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குடியுரிமையை இழத்தல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் வந்து தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துறத்தல், முடிவு செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் இழக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் வந்துட்டு அதே சட்டம் தாங்க. ஓகேங்களா, குடியுரிமை இழத்தல். ஓகேங்களா, குடியுரிமை சட்டம் 1955 படி தான் வந்துட்டு ஒருவர் வந்து குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 டைப் ஆஃப் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தமது குடியுரிமையை துறத்தல். சரிங்களா, ஒரு குடிமகன் வந்து தாமாக முன்வந்து எனக்கு பிடிக்கலங்க, நான் வந்து ஒரு இந்தியனாக இருக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை வந்து முடிவு போகிறோம். இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, அந்த குடிமகனாக வந்துட்டு அவர் இருக்கும்போது இது வந்துட்டு தாமாகவே வந்துட்டு நம்ம இந்திய குடியுரிமையை வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து இழக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 3வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இயல்புரிமையின் மூலம். ஓகேங்களா, குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர். ஓகேங்களா, மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர் அல்லது 2 ஆண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று
திருப்திப்படும் பட்சத்தில் ஓகேங்களா மத்திய அரசு அவரது குடியுரிமையை வந்து இழக்க செய்யும். ஏதாவது ஒரு குற்றம் புரிஞ்சிருக்கிறாரு ப்ளஸ் ரொம்ப பெரிய அளவில் அப்புறம் எதிரி நாட்டுக்கூட வந்துட்டு ஒரு வாணிபம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது நம்ம நாட்டினுடைய சில விஷயங்கள்லாம் ஒரு எப்படி சொல்கிறது ரகசியமாக காக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்துட்டு வெளிநாட்டு கூட அது கம்யூனிகேட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்துட்டு இயல்பாகவே அவருடைய குடியுரிமையை வந்து இழக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு அடிப்படை உரிமையில் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 சரிங்களா. அடிப்படை உரிமை வந்து என்னன்னு சொல்லுது பகுதி 3 குறிக்குது. 12லிருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளை பற்றி கூறக்கூடியதாங்க அடிப்படை உரிமை. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளினுடைய தாக்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா. அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து தான் வந்துட்டு அடிப்படை உரிமைகளை எடுத்திருக்காங்க. இது பகுதி 3. இதுலேருந்து 12லிருந்து 35 வரைக்கும் 12லிருந்து 35 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா. முதலில் இந்திய அரசியலமைப்பு வந்து 7 அடிப்படை உரிமைகளை வந்து வழங்கியிருக்குங்க. ஆனால் இப்போ தற்போது வந்துட்டு 6 அடிப்படை உரிமை மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 31 அந்த சொத்துரிமை வந்து நீக்கப்பட்டு 307 வந்துட்டு சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அதை பற்றி வந்து இதில் அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகின்றது. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி 3 அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து இந்தியாவினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 32 நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேரணை எனப்படும். நீதி பேரணை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படக்கூடிய கட்டளை சரிங்களா அல்லது ஆணை வந்து நீதி பேரணை அப்படின்னு சொல்றாங்க. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். ஓகேங்களா. சில சட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் அதை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்தால் வந்து வெளியிடப்படக்கூடிய ஆணை தான் வந்துட்டு இந்த சட்டப்பிரிவு 32 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் இரண்டுமே 5 வகையான நீதி பேரணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. அதாவது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி 5 வகையான நீதி பேரணைகளை வந்து வெளியிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஆணைகளை வந்து வெளியிட்டு மக்களினுடைய உரிமைகளை காப்பதினால்தான் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன். ஓகேங்களா. அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு என்னது உச்சநீதிமன்றம். ஓகேங்களா. உச்சநீதிமன்றம் தான் வந்துட்டு அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன். டாக்டர் B.R. அம்பேத்கரினுடைய கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அரசியலமைப்பினுடைய ஆன்மானா எந்த சட்டப்பிரிவு இல்லை இதயம் அரசியலமைப்பினுடைய இதயம்னா எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு அதாவது உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் ஆணை பிறப்பிக்கக்கூடிய ஒரு அந்த 5 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. 5 வகையான நீதி பேரணைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஆட்கொணர்வு நீதி பேரணை, கட்டளையுறுத்தும் நீதி பேரணை, தடையுறுத்தும் நீதி பேரணை, ஆவண கேட்பு நீதி பேரணை, தகுதி முறை வினவும் நீதி பேரணை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்கொணர்வு நீதி பேரணை என்னன்னு சொல்லி பார்த்தலாம். சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஓகேங்களா. சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் வந்து கைது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அந்த கைதியை வந்து பாதுகாக்கணும். அவர் வந்துட்டு ஒரு குற்றம் செஞ்சவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வைங்களேன். அவர் செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறது அது விசாரணை மூலமாக தான் தெரியும். ஆனால் எடுத்தோன்னே ஒருத்தரை வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தரை வந்து கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேரணை. அதாவது மனுதாரர் வந்து சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். ஓகேங்களா. இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு சட்ட உதவியுடன் தனது அதாவது மனு தொடர்பான பணியினை வந்து சம்பந்தப்பட்ட துறையிலேருந்து நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேரணை.
ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. ஓகேங்களா, ஒரு கீழ் நீதிமன்றம் அதுக்குன்னு என்ன சட்ட எல்லை இருக்கோ அதை மட்டும்தான் செய்ய முடியுங்க. அதுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆவண கேட்பு பேராணை. உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. சரிங்களா, ஒரு ஆவணம் ஒன்று வேணும், ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வேணும், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். சரிங்களா, உயர்நீதிமன்றம் வந்து அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிகளுக்கு வந்துட்டு அனுப்பி இது கரெக்டாக தப்பா எப்படி என்ன ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். கீழ் நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஒரு கட்டளை இல்லைன்னா ஆணை. சரிங்களா, அடுத்து வந்து தகுதி முறை வினவும் நீதி பேரணை. இப்பேரணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஓகேங்களா, சட்டத்துக்கு புறம்பாக ஒரு அரசு அலுவலகத்தை வந்துட்டு கைப்பற்றுவதை வந்துட்டு தடை செய்யுது. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு இதில் என்னென்ன ஆக்ட் வருது அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவுகள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது வந்துட்டு சமத்துவ உரிமை. சரிங்களா, 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து பாகுபடுத்துவதை வந்து தடை செய்தல். 16னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ஓகேங்களா, 17 வந்து தீண்டாமையை ஒழித்தல். 18 வந்து இராணுவம் மற்றும் கல்வி கலாச்சார பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை வந்து நீக்குதல். சரிங்களா, அடுத்தது வந்துட்டு சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையில் வந்துட்டு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்கு வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது பிரிவு 19. சரிங்களா, அடுத்தது பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை வந்துட்டு பிரிவு 20 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை வந்துட்டு 20. அதாவது 21. சரிங்களா, 20 வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர், 21 வந்து தனி மனிதருக்கு சுதந்திரம். சரிங்களா, 21A வந்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஓகேங்களா, அடுத்து வந்துட்டு 22 தொடக்க கல்வி பெறுவதுன்னா இந்த 6 வயது உட்பட்டவர்களுக்கு வந்துட்டு தொடக்க கல்வி பெறணும் அப்படிங்கிற ஒரு இதுங்க. ஓகேவா, அப்புறம் அடுத்தது வந்துட்டு 22 வந்து சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு. சரிங்களா, சில வழக்குகளில் வந்துட்டு அவங்க ஒரு கைதியை கைது செய்கிறாங்கன்னா அவங்க வந்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4வது சமய சார்பற்ற உரிமை. கரெக்டு தானே? இல்லை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுத்தல். ஓகேங்களா, அடுத்தது பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து தடுத்தல். இதெல்லாம் வந்துட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. 23 என்ன கட்டாய வேலை அப்படிங்கிறது, அப்புறம் கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்து தடுத்தல். 24 தொழிற்சாலைகளில் அப்புறம் ஆபத்தான இடங்களில் இங்கெல்லாம் வந்துட்டு குழந்தை தொழிலாளர்கள் முறையை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமையில் வந்துட்டு 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குதுங்க. அடுத்து 26ங்க 26க்கு சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்பதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமைங்க. எந்த ஒரு மதத்தையும் பரப்பதற்கு வரியெல்லாம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு. அடுத்து 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்க. இப்போ ஏதாவது ஒரு மிஷினரிஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வைங்களேன். ஸோ நான் இப்போ அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஒரு வழிபாட்டு கூட்டம் நடக்குதுன்னு வைங்களேன். ஓகேங்களா, அந்த வழிபாட்டு கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது கிடையாதுங்க. ஓகேங்களா, கலந்துக்காமலும் இருக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். எந்த ஒரு கட்டாயப்படுத்தவும் தேவையில்லை, கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் இதில் வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை. ஓகேங்களா, பிரிவு 29 சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு.
அடுத்தது பிரிவு 30, சிறுபான்மையினரினுடைய கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கக்கூடிய உரிமை.